Hi, நான் டாக்டர் அகிலா, ஆர்த்தோடான்டிஸ்ட் ஃப்ரம் டாக்டர் கிஷோர் டென்டிஸ்ட்ரி. மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நிறைய கிட்ஸ் வருவாங்க. பிரேசஸ் எப்படி போடுவீங்க, பிரேசஸ் போட்டால் பெயின் இருக்குமா அப்படின்னு நிறைய பயந்துட்டே வருவாங்க. பிரேசஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராக்கெட்ஸை டீத்தில் பிளேஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆர்ச் வயர் போடுவோம். ஸோ நாளடைவில் உங்கள் டீத் மூவ் ஆகும். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த பிராக்கெட்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுவாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு தேவையான பிராக்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல பிராக்கெட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்சிங் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் மூலமா உங்க டீத் சர்ஃபேஸ் வந்து ரஃப் ஆகும். இதுக்கப்புறம் சலைவா கண்டாமினேட் ஆகாம இருக்கிறதுக்காக ஐசோலேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஏஜென்ட் ஒரு லிக்விட் இருக்கு, அதை உங்க டீத்ல அப்ளை பண்ணி உங்க டீத்துக்கும் பிராக்கெட்ஸ்க்கும் இருக்க பாண்டிங் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிட்ங்கிற மெட்டீரியலை பிராக்கெட்ஸ்ல பிளேஸ் பண்ணி டீத்ல பாண்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர்லாம் பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது. கிட்ஸ் பயப்பட தேவையில்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். கிளிப்ஸ் போட்டா ஒரு 1 வீக் மட்டும் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் நீங்க கண்டிப்பா 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஆர்த்தோ பிரஷ் அண்ட் இன்டர்டென்டல் பிரஷ் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணணும். ரெகுலரா மவுத் வாஷிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஈவன் ஆஃப்டர் ஈட்டிங் சிம்பிள் ஃபுட்ஸ். இப்போ என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபுட்ஸ். ஹார்ட் ஃபுட்ஸ் லைக் போன்ஸ், நட்ஸ் அண்ட் கோவா சீட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸ்டிக்கி ஃபுட்ஸ் லைக் பரோட்டா, சாக்லேட்ஸ், சூவிங் கம்ஸ், சப்பாத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஜங்க் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர் அண்ட் பானிபூரி இதெல்லாம் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இது உங்க ஹெல்த்துக்கும் நல்லது. உங்க பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அப்போ இந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் வரதோட சேர்த்து பிராக்கெட்ஸ் உடையறதுக்கான சான்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ ரிப்பீட்டடா பிராக்கெட்ஸ் உடையறது மூலியமா உங்க ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும். நீங்க ரிப்பீட்டடா பிராக்கெட்ஸ் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் மட்டும் தான் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எங்களால எந்த ட்ரீட்மெண்ட்டும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதே சுச்சுவேஷன்ல தான் அந்த பிரேசஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ உங்க ஆர்த்தோடான்டிஸ்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்க ட்ரீட்மெண்ட் டிலே ஆகாம வேல்யூபிள் டைம் சேவ் பண்ணிக்கோங்க. Thank you. Subscribe Dr. Kishore's Dentistry and follow us for more updates.